நான் பார்த்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வெண்டைக்காய வெட்டி தண்ணீல போட்டுருங்க. முதல் நாள் நைட்டு வெண்டைக்காய வெட்டி தண்ணீல போட்டுருங்க. அடுத்த நாள் வந்து அந்த தண்ணிய குடிங்க. அந்த தண்ணிய குடிச்சா உங்களுக்கு சர்க்கரை வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோலுக்கு வந்துரும். அப்படின்ட்டுன்னு ஒருத்தர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்றாரு. வெண்டைக்காய் வந்து ஒரு அருமையான ஒரு காய்கறி. அதுல வந்து உங்களுக்கு ஃபைபர் கரையா நார்ச்சத்து நெறைய இருக்கும் வெண்டைக்காயில. கால்சியம் சத்து, மற்ற விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் நிறைந்த ஒரு காய்கறி. இத நீங்க காய்கறியா சாப்பிட்டா அந்த நார்ச்சத்துனால அதோட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அண்ட் லோடுனால உங்களுக்கு உடம்புல ரத்தத்துல சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஏறாது. அதனால நீங்க தாராளமா அந்த வெண்டைக்காயை வந்து வதக்கி ஒரு பொரியலாவோ இல்ல வந்து குழம்புல சேர்த்துக்கிட்டோ இல்ல வந்து ஒரு ஏதோ சாப்பிட்றதோ உங்க இஷ்டம். ஆனா இதுவே நீங்க அதை கட் பண்ணி தண்ணியில போட்டீங்கன்னா அதுல இருக்கிற வெறும் மியூசிலேஜ் தான் அந்த தண்ணியில இறங்கும். அது ஹோல் நைட்டு நீங்க வச்சிருக்கிறதால அது கொஞ்சம் லைட்டா கசப்பாகலாம். அதை குடிக்கிறதால அதுல இருக்கிற ஒரு விட்டமின் பி சத்து அந்த தண்ணியில கரைஞ்சி அது உங்களுக்கு வரலாமே ஒழிய அதனால சர்க்கரை குறையவே குறையாது.